ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். மனோவும் தமன்னாவும் இனிமே நம்ம குடும்பத்துல ஒருத்தரா இருக்க போறாங்க. புரியுது உங்க நாடகம்லாம். இப்படி ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப்பாலதான் எங்க அம்மாவை அத்தனை குடும்பப்படுத்தினாரா? தாத்தா சொல்லுங்க தாத்தா. என்னடா குடும்பப்படுத்துறேன்னு பேசிட்டு இருக்க? இந்த ஊர் உலகத்துல யாரும் பண்ணாத கொடுமையவா நான் பண்ணிட்டேன் அவளுக்கு? நான் ஆம்பளடா. 1000 விஷயம் இருக்கும், அதெல்லாம் அனுசரிச்சுதான் போகணும், இல்லன்னா அவ்வளவுதான். பேசாதீங்க. பண்ணினது பூரா தப்பு, அநியாயம். இதை நியாயப்படுத்தி வேற பேசுறீங்களா? நீங்களா எந்த காலத்துல இருக்கீங்க? உங்களை நினைச்சாலே அசிங்கமா இருக்கு. நல்ல வேலை ஒரு தடவை கூட உங்களை அப்பாடு கூப்பிட நினைக்கும் போது இப்ப என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்காக தான் நான் எதுவும் வேண்டாம் ஒதுங்கியே இருந்தேன். கடைசியில என்னையும் கொண்டு வந்து சாக்கடையில தள்ளிட்டீங்கல்ல. நான் போற பாட்டி. சரி, எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம். இங்க இருந்து கிளம்பலாம். வேம்பு சார் கொஞ்சம் மெதுவா போங்க வேம்பு சார். என்ன அப்பான்னு வாயார கூப்பிடக்கூடியவன் என் மனோதான். நான் விரும்பின சாவித்திரிக்கும் எனக்கும் பிறந்த ஒரே மகன். நான் ஆம்பளடா. 1000 விஷயம் இருக்கும், அதெல்லாம் அனுசரிச்சுதான் போகணும், இல்லன்னா அவ்வளவுதான். இதுக்காக தான் நான் எதுவும் வேண்டாம் ஒதுங்கியே இருந்தேன். கடைசியில என்னையும் கொண்டு வந்து சாக்கடையில தள்ளிட்டீங்கல்ல. அப்படியே கிடைக்கிறியா? உங்க அம்மாவோட சேர்த்து அடிச்சு புதைச்சிருவேன். உன் வளர்ப்பு தானடி, அப்படித்தான் இருக்கும். அப்பா, இதுக்கு மேல எங்க அம்மாவை அடிச்சா இதால மண்டையில அடிச்சு கொன்றுவேன். நீ பையனை வளர்க்கலடி, அடியால வளர்த்து வச்சிருக்க. செக்கெடுக்கிட்டு ஒழிங்க. வேம்பு சார். டேய் சித்தார்த்,
என்னப்பா சித்தார்த், எதுக்காகப்பா இவ்வளவு கோவம்? உங்களுக்கு தெரியாதா தாத்தா? சொல்லுங்க, என் கோவத்துக்கு காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? எல்லாருமா சேர்ந்து என் முதுகுல குத்திட்டீங்கல்ல, அசிங்கமா இருக்கு தாத்தா. தாத்தா, ஒரே ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. எங்க அம்மா எவ்வளவு வேதனையோட இந்த உலகத்தை விட்டு போயிருப்பாங்க. அதெல்லாம் உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? அப்படி இல்ல சித்தார்த். அப்படிதான் அப்படிதான். எல்லாமே எனக்கு புரியுது தாத்தா, நல்லாவே புரியுது. நான் உங்க 2 பேரையும் ரொம்பவே நம்பிட்டேன். உங்களுக்கும் சரி, பாட்டிக்கும் சரி, உங்களோட பையன் சந்தோஷம் மட்டும்தான் பெருசு, அது மட்டும்தான் முக்கியம். அதனாலதான் எங்க அம்மாவை அம்போன்னு விட்டுட்டீங்கல்ல. இத்தனை நாளா இங்க அன்னலட்சுமி அன்னலட்சுமின்னு எங்க அம்மாவை தூக்கி வச்சு கொண்டாடினாப்ப சத்தியமா அது பாசத்தாலையும் பெருமையாலையும் தான் நினைச்ச பாட்டி. அது தப்புன்னு இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. எங்க அம்மாக்கு பண்ண துரோகத்தால குற்ற உணர்ச்சிக்கு ஆளாப்பா. அவ செஞ்ச தியாகத்தாலதான் நம்ம குடும்பமும் வியாபாரமும் இந்த அளவுக்கு தழைச்சு வந்திருக்கு. அதனாலதான் நாங்க அவளை பெருமையா நினைக்கிறோமே தவிர நீ நினைக்கிற மாதிரி குற்ற உணர்வுக்கு ஆளானதுனால அவளை பாராட்டி பேசலப்பா. நான் சொல்றது அத்தனையும் நிஜம்பா, பொய் இல்ல. பத்மநாபன் இப்பவே இப்படி யார் பேச்சையும் கேட்காம முரட்டுத்தனமா இருக்கான்னா இள வயசுல எப்படி இருந்திருப்பான்னு நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. ரொம்ப திமிரா தெனாவட்டாதான்பா நடந்துக்குவான் சித்தார்த். அவனுக்கு தப்பான ஒரு உறவு இருக்குன்னு ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரிய வந்தது. அது தெரிய வந்த உடனே நானும் சரி பாட்டியும் சரி பத்மநாபனை வீட்டை விட்டு கிளம்பிடான்னு திட்டவட்டமா சொல்லிட்டோம். அவன் போறதுக்குள்ள அந்த மனோவோட அம்மா சாவித்ரி வாயும் வயிறுமா நம்ம வீட்டுக்கே வந்துட்டான். அவளை பார்த்த உடனே எங்களுக்கு பகீர்னு ஆயிடுச்சுப்பா. இருந்தாலும் அன்னலட்சுமி வாழ்க்கை தான் முக்கியம்னு முடிவு பண்ணி இந்த பத்மநாபன் கிட்ட சாவித்திரி எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போயிடுன்னு வற்புறுத்தினோம். ஆனா அதுக்கு உங்க அம்மா அன்னலட்சுமி தான் எங்களை தடுத்து இந்த சாவித்திரிய மன்னிச்சு பெருந்தன்மையா ஏத்துக்கிட்டாப்பா. நாங்க எவ்வளவு சொல்லியும் அன்னலட்சுமி கேட்கல. அன்னலட்சுமி ஆதரவோட பத்மநாபன் அந்த சாவித்திரிய எங்கேயோ கொண்டு போய் குடி வச்சுட்டான். அன்னலட்சுமிக்கு மட்டும்தான் அவ இருக்கிற இடம் தெரிஞ்சிருந்தது. அதை எங்க காதுக்கு அன்னலட்சுமி கொண்டு வரவே இல்லப்பா. அன்னலட்சுமி மனசார ஏத்துக்கிட்ட ஒருத்திய நாங்க எதிர்த்தா அது அன்னலட்சுமி ஆத்மாவையே எதிர்க்கிற மாதிரி ஆயிடும். நாங்க அன்னலட்சுமிக்கு மதிப்பு கொடுத்ததுனாலதான் நாங்க அமைதியா இருந்தோம். தாத்தா, எங்க அம்மா உங்களை ஏத்துக்கிட்டாங்கன்னு நானும் உங்களை ஏத்துக்கணும்னு அவசியம் இல்ல தாத்தா. அந்த குடும்பத்துக்காக தான் பத்மநாபன் சார் எங்க அம்மாவை கொடுமைப்படுத்திருக்காரு. அது எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. எங்க அம்மா சாவுக்கு காரணமான அவங்களை மன்னிக்கிற பெருந்தன்மை எனக்கு இல்ல தாத்தா. இத பாருப்பா, நீ இந்த வீட்டோட முதல் பேர இப்படி கோச்சுக்கிட்டு நின்னுட்டு இருந்தா நல்லா இருக்குமாப்பா. அதுக்காக என்னால என் மனசுக்குள்ள இருக்க வெறுப்ப மறைச்சுக்கிட்ட போலித்தனமா நடிக்க முடியாது. அந்த பத்மநாபன் சார் எங்க அம்மாக்கு பண்ண பச்சை துரோகம் அதை நான் என்னைக்குமே மறக்கவே மாட்டேன். இத பாருப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்துல பொண்ணு மாப்பிள்ள வந்து இறங்கிடுவாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் நீ ஒரே ஒரு தடவை கீழே இறங்கி வந்து அவங்கள பார்த்து ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டு மேல வந்திருப்பா. அம்மா வளரு, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வழக்கமா சமைக்கிறவங்களை கூப்பிட்டு சாயங்காலம் பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுமா? இன்னைக்கு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு ஒரு கெட் டுகெதர் ஏற்பாடு பண்ணிருக்கேன். இது என் மகனுக்கு நடந்த திடீர் கல்யாணங்கிறதுனாலதான்
என் மருமகளை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி வைக்கணும். அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிடணும். சரியா? சரிண்ணே. அப்புறம் வளர், முதல்ல பொண்ணு மாப்பிள்ளைக்கு பால் பழம் கொடுக்க ஏற்பாடு பண்ணுமா. ஓகேம்மா. தாத்தா, இன்னும் என்னென்ன சம்பிரதாயம் செய்யணுமோ செஞ்சுட்டு அவங்கள உடனடியே இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க. சித்தார்த், கொஞ்சம் பொறுமையா இருப்பா. அனுப்புங்கன்னா அனுப்புங்க, யாரும் எதுவும் பேச வேண்டாம். அப்பா, என்னப்பா இவன் சொல்றான், நீங்க பதில் பேசாம அமைதியா இருக்கீங்க? இவங்க எல்லாம் இனிமே இங்கதான் இருப்பாங்க, எங்கேயும் போக மாட்டாங்க. போய்தான் ஆகணும். முடியாதுன்னா என்ன பண்ணுவ? என்னமோ இந்த வீடு உனக்கு மட்டும்தான் சொந்தங்கிற மாதிரி பேசுற. இந்த வீட்டுக்குள்ள எல்லாருக்கும் உரிமை இருக்கு. நீ ஒன்னும் வானத்துல இருந்து குதிச்சு வந்துடல. தாத்தா, அவங்கள போக சொல்லிட்டா நல்லா இருக்கும். இதுக்கு மேல நான் ஆர்கியூ பண்ண விரும்பல தாத்தா. ஓஹோ, அப்படியா? சரிப்பா, அவன் விருப்பப்படியே நான் இவங்களை அனுப்பி வைக்கிறேன். அப்படியே அவங்களோட சேர்ந்து நானும் போயிடுறேன். அதுக்கு முன்னாடி முத வேலையா எனக்கான சொத்தை மொத்தத்தையும் பிரிச்சு கொடுங்க. நிறுத்துடா. ஏண்டா உன்னை இப்படியே பேசி எங்களை வேதனைப்படுத்துற? இந்த குடும்பம் என்னைக்குமே கூட்டு குடுத்தனமா இருக்கணுங்கிறதா உங்க அப்பாவோட ஆசை. என்னோட ஆசையும் அதுதான். உங்க சண்டையில இந்த குடும்பத்தை பிரிச்சு எங்க ஆசையில மண்ணை போட்டுருவீங்க போல இருக்கே. ஏன்பா சித்தார்த், அம்மா, கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது. நாம நினைச்ச மாதிரியே வீட்டுக்குள்ள வந்து நான் செட்டில் ஆயிட்டேன். இத்தனை வருஷமா எந்த அங்கீகாரமும் இல்லாம இருட்டுல வாழ்ந்துட்டு இருந்த நாம இனிமே வெளிச்சத்துக்கு வரப்போறோமா? கண்டிப்பா வந்தே ஆகணும்பா. இத்தனை வருஷமா நீ பட்ட கஷ்டமும் வலியும் வேதனையும் எனக்கு நல்லா தெரியுமா. அது எல்லாத்துக்கும் பதில் சொல்ற நேரம் நமக்கு நெருங்கிடுச்சு. இனி நமக்கு நல்ல நேரம் தாமா. நாம நினைச்சது எல்லாத்தையும் சாதிக்க தான் போறோம். கொஞ்சம் கொஞ்சமா இந்த வீட்டுல இருக்கிற எல்லார் மனசுலயும் நான் இடம் என்ன வேம்பு சார், இவர் என்ன பண்ணாரு? எதுக்கு இவர்கிட்ட இவ்ளோ கடுமையா பேசுறீங்க? எல்லாரையும் கண்மூடித்தனமா நம்புறது உனக்கு வழக்கமா போச்சு. இவன் திடீர்னு கல்யாண மண்டபத்துக்கு வந்தா. அந்த பத்மநாபன் சார் முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணை காமிச்சு தாலி கட்டுன்னு சொன்னதும் உடனே தாலி கட்டுறான். இவனுக்கெல்லாம் சொந்த புத்தியே இருக்காதா? இங்க பாரு, கண்டிப்பா இவன் ஏதோ கணக்கோட தான் வந்திருக்கான்னு எனக்கு தோணுது. அவனை பார்க்கும்போது மொத்தமா எனக்கு தப்பாப்படுது. இது பாரு, உனக்கு மறுபடியும் சொல்றேன், பாம்புக்கு பால் வாக்காத. ஏற்கனவே நடந்த போட்டியில என் பேச்சை மீறினதுனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. இதுக்கப்புறம் நீ என் பேச்சை மீறி சிக்கல மாட்டின, அவ்வளவுதான். என்ன வேம்பு சார், இப்படி எல்லாரையுமே தப்பான கண்ணோட்டத்திலேயே பார்த்தா என்ன அர்த்தம்? என்னால இந்த மனோவை தப்பா நினைக்கவே முடியல வேம்பு சார். அப்பாவியாதான் இருக்காரு. அப்படியே அவரு தப்பு பண்ணிருந்தாலும் தாத்தா பாட்டி காட்டுற அன்புல அவரு மாறிடுவாரு வேம்பு சார். ஓ, போய் அவனுக்கு டிஃபன் எடுத்து வை. டிஃபன் மட்டும் கொடுத்தா பத்தாது. நீ செஞ்ச அதிரசம் மத்த ஸ்வீட்ஸ் மிச்சம் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து வச்சு புது மாப்பிளைக்கு விருது வை. போ. தமன்னா, நான் கூட மாப்பிளைய பத்தி நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டேன். இப்பதான் பத்மநாபன் சார் கிட்ட அவரை பத்தி விசாரிச்சேன்.
எங்க ஒர்க் பண்றாராமா? உனக்கும் தெரியாதா? அது சரி, நீ எதை பத்தியும் கவலைப்படாம பொம்மைய பழிவாங்க ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும் தானே இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்ச? ஆமாமா, எனக்கு அவளை பழி வாங்கணும், அது மட்டும் தான் எனக்கு முக்கியம். சரி சரி, சீக்கிரம் சொல்லு, அவர் என்ன ஒர்க் பண்றாரு? ஆட்டோமொபைல் இன்ஜினியரா ஒர்க் பண்றாரு. அப்படியாமா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா. சித்தார்த் சிவில் இன்ஜினியர், இவரு ஆட்டோமொபைல் இன்ஜினியர், அவ்வளவுதானே? ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா. ஆமா தமன்னா, எனக்கும் அதே நிம்மதிதான். எங்க படிப்புலயும் தொழிலையும் ரொம்ப குறைஞ்சவரா இருந்துருவாரோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். இப்போ அந்த பயம் எல்லாம் போயிடுச்சு. பொம்மைக்கு நீ எந்த வகையிலுமே குறைஞ்சவ கிடையாது, புரியுதா? புரியுதுமா. நான் எந்த வகையிலும் குறைஞ்சவ இல்லங்கறத அந்த பொம்மைக்கும் சித்தார்த்துக்கும் கூடிய சீக்கிரமே நான் காட்டுறேன். சரி வா, ஃபங்க்ஷனுக்கு லேட் ஆயிடுச்சு, சீக்கிரம் போய் ரெடியா வா. அவ படிப்பு, அந்தஸ்து, சொத்து மதிப்பு இது எல்லாமே வேற லெவல். அவங்கெல்லாம் ரோட்ல அதிர்ஷ்ட வித்து சம்பாதிக்கிற ஆளுங்க கிடையாது. அவங்களுக்கு அந்த அவசியமும் இல்ல. நான் இந்த ஆளை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. வேம்பு சார், வேம்பு சார், வேம்பு சார், தயவு செஞ்சு எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க. அப்புறம் நான் சொல்லி கொடுத்ததா எல்லாமே நடந்துச்சுங்கிற பேர் வந்துரும். வேண்டாம் வேம்பு சார். உங்களுடைய வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் மணமக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏண்டா பத்து, என்னப்பா இதெல்லாம் நியாயமாடா? இவ்வளவு அசிங்கமா நடந்துக்கிறேன்? அட போங்கப்பா, எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு. நான் உண்மையை தானே சொன்னேன், நான் என்ன பொய்யா சொன்னேன்? நான் சொன்னதுல எவ்வளவு உண்மை இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். வாங்க ரவிசங்கர் சார், வாங்க. என்ன சார் இவ்வளவு லேட்டா வரீங்க? வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியிருந்தது, அதான் லேட் ஆயிடுச்சு. இதான் என் பையன் மனோ, பக்கத்துல என் மருமக தமன்னா. என்ன மனோ, என்ன தெரியுதா? உங்களுக்கு ஏற்கனவே மனோவை தெரியுமா? என்ன தெரியுமாவா? ரொம்ப நல்லா தெரியும். நான் கார் சர்வீஸ் கொடுக்கிற ஒர்க் ஷாப்ல இவன் தான் சூப்பர் மெக்கானிக். என்ன வேலைக்காரன் தெரியுமா? காரை இவன் கிளீன் பண்ணானா சும்மா புது கார் மாதிரி பல பலன்னு இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கே ஓட்டுறதுக்கு ரொம்ப பிடிக்கும்னா பாருங்களேன். நான் போனாலே எப்பவுமே உனக்கு 200 rupees டிப்ஸ் கன்ஃபார்ம். என்ன பத்மநாபன் சைலண்டா இருக்கீங்க? அவர் எப்படிங்க பேசுவாரு? இப்பதான் அவர் பையன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரு, சொந்தமா ஆட்டோமொபைல் ஒர்க் ஷாப் வச்சிருக்காருன்னு எங்க கிட்ட அறிமுகப்படுத்தினாரு. நீங்க என்னடானா உண்மையா அவரு முன்னாடியே போட்டு உடைச்சிட்டீங்களே. அது முடியலன்னதும் வினய கல்யாணம் பண்ணிக்க சொன்னீங்க. கடைசியில இவ கதை இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்களா? அப்படி இல்ல மேடம், விஷயம் என்னன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. கல்யாணம் மனோ கூட தான் ஆக போகுதுன்னு முன்னாடியே முடிவு பண்ணிருந்தா நான் எதையுமே மறைச்சிருக்க மாட்டேன். நான் உண்மையை சொல்லியிருப்பேன். ஆனா கல்யாண மண்டபத்துல தமன்னா கூனி குறுகி நின்னு இப்படி ஆயிடுச்சேன்னு அழுதப்பதான் எனக்கு வேற வழி தெரியல. இந்த வீட்டுக்கு எப்படியாவது தமன்னாவை மருமகளா கொண்டு வரணும் தான் நான் இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்தேன். இந்த பாருங்க, பணத்தால எல்லாத்தையும் மறைக்க முடியும். மனோ என்னோட வாரிசு, கோடீஸ்வரன். அவனால 100 சித்தார்த்த வேலைக்கு வச்சுக்க முடியும், புரியுதா? இதுக்கு மேல என்ன சார் பண்ண முடியும்? என் பொண்ணு மனசு தேடிட்டு வாழ வேண்டியதுதான், வேற என்ன வழி இருக்கு? அம்மா முதலிரவுக்கான ஏற்பாட்ட உங்க ரூம்லயே வச்சுக்கலாமா?
அதுக்கான அலங்காரம் எல்லாம் பண்ணிரலாமான்னு கேட்டு வர சொன்னாங்க. இந்த ரூம்லயா? இது ரொம்ப சின்ன ரூமா இருக்கே, பாக்குறதுக்கு டஞ்சன் மாதிரி இருக்கு. இது மட்டும் முதலே தெரிஞ்சிருந்தா நான் என் வீட்லயே ஏற்பாடு பண்ணிருப்பேன், இல்ல ஸ்டார் ஹோட்டல்ல புக் பண்ணிருப்பேன். சரி சரி, வருத்தப்படாதீங்க. சித்தார்த் ரூம் உங்க ரூமை விட பெருசாதான் இருக்கும். அம்மா கிட்ட சொல்லி அங்கேயே அலங்காரம் பண்ண சொல்றேன், சரியா? சரி வா பூமி போலாம். இங்க பாரு தமன்னா, இது நீயா தேடிக்கிட்ட வாழ்க்கை. இதுல சந்தோஷமா இருக்க வேண்டியது நீதான். எனக்கு நினைக்க நினைக்க ஆத்திரமா வருது. வினைக்கும் மேனகாக்கும் இப்படி ஒரு கஷ்டம் வந்திருக்கவே கூடாது. பொம்மி அணி பிரீத்தி அணி மாதிரியே மறுபடியும் ஒரு நல்ல அணியா மேனகா கிடைச்சிட்டாங்கன்னு ஆசையா இருந்தேன் தெரியுமா? சிவகாமி சித்தி இப்படி அவங்கள அனாதைங்க மாதிரி ரோட்லயே வச்சு விரட்டிட்டு வந்திருக்காங்க. அவ வாயெல்லாம் போச்சு, பேசாமலே போயிருக்கான் பாரு. இதெல்லாம் நினைக்க நினைக்க மனசே ஆற மாட்டேங்குது. இது எல்லாமே தெரிஞ்சோம் தாத்தா பாட்டி இது எப்படி ஒத்துக்கிட்டாங்கன்னா தெரியல. நம்ம நேரம் அந்த வீணா போன தமன்னாக்கும் எவனோ ஒருத்தருக்காகவும் ரூம் அலங்காரம் பண்ணிட்டு இருக்கோம். தேவையா இப்போ? தேவைதான், என்ன பண்ண முடியும்? என்ன நான் வந்து உன் கால்ல விடுவேன்னு எதிர்பார்க்கறியா? அப்படியெல்லாம் இல்ல. நியாயமா பார்த்தா நீ சொன்ன போய்க்கு நீதான் வந்து என் கால்ல விழுந்திருக்கணும். முன்னாடியே வெறும் மெக்கானிக்னு சொல்லி தொலைச்சிருந்தா என்னோட மனசையாவது நான் தேர்ந்திருந்திருப்பேன். சபையில வச்சு எவனோ ஒரு ஆளு உன்னை மெக்கானிக்னு சொன்னப்போ அப்படி கூனி குறுகி நின்னு தெரியுமா? இல்ல நான் எதுவும் மறைக்கல, எல்லாம் அப்பாதான். அப்பா சொன்னா என்ன வேணாலும் பண்ணுவியா? தாலி கட்டணும்னா கட்டுவ, பொய் சொன்னாலும் ஏத்துக்குவ. இங்க பாரு, இனிமே அதெல்லாம் இருக்க கூடாது. நீ ஜால்ரா போடுறதா இருந்தா அந்த ஜால்ராவை எனக்கு மட்டும்தான் போடணும். எனக்கு கட்டுப்பட்டுதான் நீ நடக்கணும். நான் என்ன சொன்னாலும் நீ அதை செய்யணும், புரியுதா? அம்மா பொம்மி இங்க வா. பாட்டி பொம்மி, ஏதோ போராத காலம். நானும் உன்னை முகம் கோணி அது இதுன்னு பேசிட்டேன். நடந்தது எதுவும் மனசுல வச்சுக்காதம்மா. என்ன பாட்டி, பெரியவங்க நீங்க இப்படி எல்லாம் பேசலாமா? அதெல்லாம் நான் எப்பவும் மறந்துட்டேன் பாட்டி. அதான் பொம்மி. ஆமா பொம்மி, நவராத்திரி பூஜை வருது. 9 நாளும் சிறப்பா பூஜைகள்லாம் நடக்கணும். கொலு வைக்கிறது, பிரசாதம் பண்றது, வீட்டை அலங்காரம் பண்றதுன்னு ஏகப்பட்ட வேலைங்க இருக்கு. அப்புறம் வீட்டுக்கு வர்றவங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட், இப்படி எல்லா விஷயத்தையும் பண்ணணுமா. எல்லாத்தையும் கொஞ்சம் பாத்துக்கம்மா. வயசான காலத்துல எதுவுமே முடிய மாட்டேங்குது. என்ன இந்த வருஷமும் நவராத்திரி பூஜை முழுசையும் பொம்மியே பண்ணட்டும்னு பாக்குறீங்களா? அம்மா தமனா, இது வந்துட்டேன் மாமா. கீழே வாமா. இந்த வீட்டுக்கு புது மருமகளா தமனா வந்திருக்காளப்பா. இந்த வருஷம் நவராத்திரி பூஜை முழுசையும் ஏத்து நடத்துற பொறுப்பை தமனாட்ட கொடுங்க. அதெல்லாம் தமனா பிரமாதமா பண்ணிடுவா. ஆமா பாட்டி, நானே பண்ணிடுறேன். ஏன்பா பத்மநாபா, அவ பாட்டுக்கு ஆபீஸ் அது இதுன்னு பாத்துக்கிட்டு பிஸியா இருக்கிறவ. பொம்மி வீட்டுல இருக்கிற பொண்ணு, எல்லா வேலையும் நல்லபடியா பாத்துக்கிறா. இதுல ஏன்பா தமனாவை இழுக்கிற? அப்படிலாம் இல்ல தாத்தா. ஒதுங்கி ஒதுங்கி நின்னா இப்பதான் இதெல்லாம் நான் கத்துக்கிறது. என்னால ஆபீஸ் வேலையும் நல்லா பண்ண முடியும், இதையும் என்னால நல்லா பண்ண முடியும் தாத்தா. இத நான் ஒரு சேலஞ்சாவே எடுத்து பண்றேன் தாத்தா. வீட்லயும் நல்ல மருமகளா என்னால இருக்க முடியும், நான் உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுறேன். சபாஷ், சரியான போட்டி. நவராத்திரி பூஜை முடிகிற வரைக்கும் காத்திருந்து பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா
வீட்ல இருக்கிற எல்லா மெம்பர்ஸுமா சேர்ந்து ஓட்டு போட போறோம். யாரு நல்லபடியா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு அப்ப முடிவு பண்ணிப்போம். எப்படி? ஓகே தாத்தா, டன். ஏங்க, உங்களால வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க முடியாதா? சும்மா கிடக்கிற சங்க ஊதி கெடுத்த மாதிரி. சும்மா கிடக்கிற சங்க ஊதுறது கெடுக்கிறதுக்கு இல்ல, நல்ல விதமா உருவாக்கத்தானே. அதான் தெய்வநாயகத்தோட வேலை. என்ன சொல்றீங்க? அஞ்சல, தமன்னாக்கு ஒழுங்கா புடவை கட்ட கூட தெரியாதுன்னு. இப்ப நடக்க போற போட்டியில நீ கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும் தமன்னா. பிசினஸ்ல, ஆபீஸ் வேலையில மட்டும் இல்ல, குடும்ப நிர்வாகத்திலயும் நீ பெரிய ஆள்னு நிரூபிக்க வேண்டிய நேரம் இது. கண்டிப்பாமா, நாளைக்கு நான் ஜெயிச்சு காமிப்பேன். நீ ஜெயிச்சாதான் இந்த குடும்பத்துல பொம்மையை விட முக்கியத்துவம் உனக்கு கிடைக்கும். ஷூர்மா. சாரிங்க, நீங்க எது பேசிட்டு இருந்தீங்க, நான் கேட்காம உள்ள வந்துட்டேன். இப்ப மட்டுமா நீ கேட்காம உள்ள வந்த? என் வாழ்க்கையிலே நீ கேட்காம உள்ள நுழைஞ்சிட்ட, அதையே நான் சகிச்சுக்கிட்டேனே. தமன்னா, நான் என்னங்க பண்ணட்டும்? ஏதோ விதி விட்ட வழி இப்படி எல்லாம் நடந்துருச்சு. ஆனா எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சதுக்கு எங்க அப்பா தாங்க காரணம். எங்க அப்பாவை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் நான் உயிரை கொடுத்து எதிர்த்து நிப்பேங்க. எங்க அப்பா உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாருன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நான் கண்டிப்பா செய்வேன். கவலையே படாதீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் தமன்னா இந்த போட்டியில ஜெயிச்சே தீரணும். உங்களுக்கு எந்த நேரத்துல எந்த ஹெல்ப் வேணும்னாலும் சொல்லுங்க, நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். ஓகே, எந்த நேரத்துல என்ன பண்ணணும்னு நான் உனக்கு சொல்லுவேன். அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணணும். சரிங்க. மா, என்னோட கொலு சூப்பரா இருக்கணுமா. பொம்மி 3 அடி படினா நான் 6 அடி படி வச்சிருக்கேன். அவ 50 பொம்மை வச்சானா நான் 100 பொம்மை வைக்கிறேன். என்னோட கொலுவை பார்த்து இவங்க எல்லாரும் அசந்து போய் இந்த மாதிரி ஒரு கொலு எங்கேயுமே பார்த்ததில்லைன்னு சொல்லணும். அப்படி இருக்கணுமா. நீ கவலையே படாத, சூப்பரா வச்சிடலாம். சரியா? மா பொம்மி, தமன்னா இங்க வாங்க. என்ன நீ பொம்மை அடிக்கிட்டே ரொமான்ஸ் பண்ணீங்க போல. சும்மா தர்ஷினி. பாருங்கம்மா, நாளைக்கு நவராத்திரியோட முதல் நாள். நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வர போறாங்க. அவங்க சாதாரண ஆள் இல்ல, ரொம்ப சக்தி வாய்ந்த ஒருத்தர். அவங்க ஒண்ணும் சும்மா வரல, கலசத்தை குலுவுல ஸ்தாபிச்சு பூஜை பண்ண வராங்க. புரியுதா? கலசம்? அந்த கலசந்தாமா குலுவோட முக்கியமான அம்சம். முப்பெருந்தேவியோட அம்சமா சாமுண்டீஸ்வரி மகிஷாசுரனை வதம் பண்ணாங்க. அந்த சாமுண்டேஸ்வரி ஒவ்வொரு குலுவிலையும் கலசத்தோட வடிவில இருக்கிறதா ஐதீகம். அந்த கலசத்தை கோவில்ல இருந்து எடுத்துட்டு வர போறாங்க. உங்க 2 பேர் கொலுவையும் பார்த்துட்டு யார் கொலு சிறப்பா இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அவங்க கிட்ட கலசத்தை ஒப்படைப்பாங்க. அதனால நாளைக்கு நாம எல்லாரும் கோவிலுக்கு கிளம்பி போகணும். சூப்பர் தாத்தா, சிறப்பா பண்ணிடலாம். சித்தார்த்,
எல்லாரும் கிளம்பியாச்சுப்பா. நீ மட்டும் தான் இன்னும் ரெடி ஆகல. சீக்கிரம் ரெடி ஆகி கிளம்பு. நான் வரல, நீங்க வேணா போயிட்டு வாங்க. சரி விடுங்க, கிளம்புற நேரத்துல பிரச்சனை வேண்டாம். அவனுக்கு இன்னும் நம்ம மேல இருக்கிற கோபம் போகல. ஏற்கனவே தமன்னா விஷயத்துல கோபம் பத்தா குறைக்கு சிவகாமி பண்ண வேலையால வினை விஷயமும் ஒண்ணு சேர்ந்துருச்சு. என்ன ஏன் தான் அந்த ஆண்டவன் இப்படி சோதிக்கிறானோ. விடுங்க. பொம்மி வாமா. என்ன வேம்பு சார் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? கோயிலுக்கு புறப்படலாம் வாங்க. பூமி நான் வரல. என்ன வேம்பு சார் நீங்க? இங்க பாரு, ஆளு ஆளுக்கு கடுப்பேத்தாதீங்க. முதல்ல கிளம்பு. இப்போ நவராத்திரி வரப்போகுது. நவராத்திரினா உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? பொங்கல் புளியோதரை ஞாபகத்துக்கு வருது. சுண்டல் மட்டும் இல்ல, ஒவ்வொரு வீட்லயும் வைக்கிற கொலு தானே உங்க எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வருதா இல்லையா? ஆமா, அப்படி வீட்ல கொலு வச்சு நெய்வேத்தியம் பண்ணி அம்பிகைய வீட்டுக்கு கூட்டிட்டு வர ஒரு மிகப்பெரிய விஷயம்தான் இந்த நவராத்திரி பண்டிகைங்கிறது. வீட்டையே கோயிலா மாத்துற வாய்ப்பு எத்தனை பேருக்கு கிடைக்கும்? கொலு வைக்கிற அத்தனை பேருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா நாம எல்லாருமே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட லோகநாயகி ஆதிபராசக்தி ராஜராஜேஸ்வரியால படைக்கப்பட்ட பொம்மைகள் தான் நாம. நமக்கு உயிர் கொடுத்து இந்த உலகத்தையே அலைய விட்டது அந்த அன்னை தான். இதனை விளக்கும் பொருட்டு ஒரு பாடல் இருக்கு. வானாகி மண்ணாகி வலியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி. இந்த பாட்டு எத்தனை பேருக்கு தெரியும்? ஓரறிவு படைத்த விலங்கில் இருந்து படிப்படியாக பரிணாம வளர்ச்சி அடைந்து மனிதன் உருவானதா அறிவியலும் இந்த பாடலும் சொல்லுது. அதனால இறைவன் படைத்த சகல உயிர்களும் ஒரே அளவு மதிப்பானது என்பதை உணர்த்ததான் இந்த நவராத்திரியில கொலு பொம்மைகளை வைக்கும் போது எல்லா ஜீவராசிகளையும் அதுல வைக்கிறோம். ஏன்னா எல்லாமே இறைவனோட அம்சம். இந்த உலகத்துல ஒவ்வொரு மரமும் மண்ணும் விலங்குகளும் மனிதனும் இப்படி எல்லாமே இறைவனோட அம்சங்கிறத உணர்த்துறதுக்காகத்தான் இந்த கொலு வைக்கிறோம். அதே மாதிரி இந்த நவராத்திரிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அந்த அன்னை லலிதாம்பிகை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வடிவம் எடுத்து முப்பெரும் தேவியரின் அம்சமாக எழுந்தருளி அசுர சக்திகளை வென்றெடுத்த காலமே இந்த நவராத்திரி வைபவமா கொண்டாடப்படுது. அன்னை அம்பிகை அலங்கார பிரியை, பாடல்களின் பிரியை. அதனாலதான் வீடே அலங்கரிக்கப்பட்டு ஜகஜோதியா வச்சிருக்கோம். அதே மாதிரி 3, 5, 7, 9, 11ன்னு அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி கொலு வச்சு வழிபாடு நடத்தும் போது அந்த வீட்ல சர்வ மங்களமும் பொங்குங்கிறது ஐதீகம். இதனாலதான் நம்ம மக்கள் அன்போடும் ஆர்வத்தோடும் நவராத்திரி விழாவை கொண்டாடுறாங்க. இப்படி மலைமகள், அலைமகள், கலைமகள் ஒரு ரூபமா இணைந்து மகிஷாசூரனை வதைத்த அந்த நாள் தான் நவராத்திரி திருவிழா. அந்த நாளை எவ்வளவு சிறப்பாக முடியுமோ அவ்வளவு சிறப்பாக கொண்டாடணும். புரியுதா? மகிஷாசுரன் அரக்க இருந்தானா? அவன் சிவபெருமான நோக்கி ஒரு தவம் செஞ்சானா.
அவனோட கடுமையான தவத்தை பாராட்டி அவன் முன்னாடி சிவபெருமான் தோன்றி உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்க, எனக்கு இந்த உலகத்துல விலங்குகளால ஆண்களால இயற்கை பேரழிவுனால நான் அழியக்கூடாதுன்னு கேட்டாராம். அப்படியே ஆகட்டும்னு சிவபெருமானும் வரம் கொடுத்தாராம். தனக்கு மரணமே கிடையாதுங்கிற அகங்காரத்தால மக்களை எல்லாம் கொடுமைப்படுத்தி அட்டகாசம் செஞ்சு வந்தானா அந்த மகிஷாசுரன். அப்போ தேவர்கள் எல்லாருமா சேர்ந்து சிவபெருமானிடம் கொட்டத்தை அடக்குமாறு வேண்ட, உடனே சிவபெருமான் தான் கொடுத்த வரமே இப்படி எதிரா மாறிடுச்சேன்னு வருத்தப்பட்டாராம். இந்த சூழ்நிலையில பார்வதியால மட்டும்தான் இவனை அழிக்க முடியும்னு சொல்ல, பார்வதி தேவி அலைமகள், கலைமகள், மலைமகள் 3 தேவியரும் சேர்ந்து சாமுண்டேஸ்வரியாக அவதாரம் எடுத்து அந்த அரக்கனை அழித்த நாளதான் நவராத்திரின்னு சொல்லப்படுது. இந்த நிகழ்ச்சிக்கு துணை நின்ற அத்தனை ஜீவராசிகளையும், முனிவர்களையும், தேவர்களையும், மக்களையும் நினைவு கூறும் விதமாக நாம குழுவுல இடம்பெற செய்றோம். 9 நாள் நாம அம்பிகைய பாட்டு பாடி நெய்வேத்தியம் செஞ்சு அர்ச்சனை செஞ்சு மகிழ்விச்சு 9வது நாள் அம்பிகைய நாம வீட்ல எழுந்தருள செய்றோம். இதனாலதான் நவராத்திரி கொலு வைக்கிற ஒவ்வொரு வீடும் கோயிலா மாறுது. இது நீங்க சொன்ன விளக்கத்துல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டதுதான். ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சதையும் நீங்க கோயில்ல சொன்னதையும் நான் சேர்த்து சொல்லிட்டேன். அப்பா பிரமாதமா, பிரமாதம். நாளைக்கு சாயங்காலம் கலசத்துக்கு பூஜை நடக்க போகுது. அப்ப அம்மனுக்கு பாட்டு பாடி சிறப்பு பூஜை பண்றதுக்காக ஒரு சீஃப் கெஸ்ட் வராங்க. அவங்க பெரிய பாடகி, யாரு தெரியுமா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.